வணக்கம் நண்பர்களே, நான் இளங்கோ, இன்சூரன்ஸ் ஃபேக்டரி இளங்கோ, ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் சீனியர் சேல்ஸ் மேனேஜர். நண்பர்களே, உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் கூட தான். அல்லது எப்பேற்பட்ட ஒரு அறிவார்ந்த மனிதராக இருந்தாலும் சரி, அல்லது பணப்புழக்கம் இருக்கிற பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும், அல்லது இதில் ஒரு நெருடல் இருக்கும். என்ன அப்படின்னா, மெடிக்ளைம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது லாபமா நஷ்டமா? சார் பணம் கட்டுறேன் சார், திரும்பி வராது சார். திரும்பி வராத காசு நஷ்டம் தானே சார்? எல்லாத்துக்கும் இருக்கிற சந்தேகம் தான். இன்னைக்கு இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா இன் டீடைல்டா சொல்ல போறேன். எப்படி சொல்ல போறேன்னா, சில விஷயங்கள் லாஜிக்கா பேச போறேன், சில விஷயங்கள் கால்குலேட்டிவா ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட பேச போறேன். இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பொது வெளியிலிருந்து எடுத்தது. அதனால இது யாரையும் பயப்படுத்துறவாவோ அல்லது ஒரு மிகைப்படுத்துறதுக்காகவோ சொல்லப்பட்ட விஷயங்கள் இல்லை. சரி, வாட் இஸ் எ இன்வெஸ்ட்மெண்ட்? லாபம் நஷ்டம் பார்க்கணுக்கு முன்னால இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னு பார்க்கணும் இல்லையா? இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் ஒரு மூலதனத்தை சேமிப்பு மூலமாக சேர்த்து வச்சிருக்கிறீங்க, அதை வச்சு இன்னும் கொஞ்சம் பணம் அதிகமாக சம்பாதிக்க முடியுமான்னு பார்க்குறீங்க இல்லையா? தட் இஸ் அந்த 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 வேலைக்கு பேர் தான் இன்வெஸ்ட்மெண்ட். பணத்தை முதலீடு பண்ணி எடுக்கிறேன், அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். சரி, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு என்ன சார்? நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு மேலே ₹1 வந்தா கூட அதுக்கு பேர் ப்ராஃபிட். நல்லா புரிஞ்சுக்க, நான் லாஜிக்கா பேசிட்டு இருக்கிறேன். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது உங்க சேமிப்பிலிருந்து எடுக்கிறது. எஸ், இன்வெஸ்ட்மெண்ட். அதை நீங்க ஏதோ ஒரு பக்கம் முதலீடு பண்றீங்க. ₹1 லாபம் வந்தா அதுக்கு பேர் ப்ராஃபிட். ₹1 நஷ்டமானாலும் அதுக்கு பேர் லாஸ். இதுதான் ப்ராஃபிட் லாஸ். ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன். வாட் இஸ் அ பிரின்சிபல் அப்படின்னா, நீங்க எதை மூலதனமா எடுத்துட்டு போறீங்களோ, நீங்க ஒரு ₹5 லட்சம் சேமிச்சு வச்சிருக்கீங்க, அதை ஒரு பிசினஸ்ல போட்டிருக்கீங்க, அல்லது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்ல வச்சிருக்கீங்க, ஒரு சிட்டு கம்பெனியில் கட்டியிருக்கீங்க, தங்கம் வாங்கி வச்சிருக்கீங்க, அல்லது ஒரு நண்பர்கிட்ட கொடுத்துருக்கீங்க, அல்லது ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இது எல்லாமே பிரின்சிபல். நீங்க சேர்த்து வச்சு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க வரியா, அதனோட பேஸ் அமௌண்ட், பேஸ் ஆன் யுவர் ஃபியூச்சர், உங்க எதிர்காலத்துக்கு அல்லது எதிர்காலத்தில் எனக்கு சம்பாதிக்கும்னு நினைச்சிட்டு நீங்க என்னென்னவெல்லாம் வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் பிரின்சிபல். சரி, இப்போ ஒரு முக்கியமான கொஸ்டினுக்கு வரேன். நீங்களே உங்க மனசை கேட்டு பாருங்க. எதை பாதுகாப்பு பண்ணணும்? எதை பாதுகாப்பு பண்ணோம்னா, நம்ம கிராமப்புறங்கள்ல அல்லது இப்போ எல்லா இடத்துலையுமே ஒரு 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 வேர்டு சொல்லுவாங்க, குறிப்பா பெரியவங்கெல்லாம். அதிக லாபத்துக்கு ஆசைப்பட்டு அசலை விட்டுறாதீம்பாங்க. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அசல் இருக்கு, வட்டி இருக்கு. இந்த ரெண்டுல எதை பாதுகாக்கணும்னா, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அசலை பாதுகாக்கணும். சார், நான் போட்டதை விட எனக்கு பல மடங்கு வரலனா பரவாயில்ல, போட்ட காசு போகாமல் இருக்கணும் சார் அப்படிங்கிறாங்க இல்லையா? அதுதான் அசலை பாதுகாக்கிறது. அப்படின்னா என்ன? நீங்க பிரின்சிபலை இழந்துடக்கூடாது. ஏன்னா பிரின்சிபலை வச்சுட்டு தான் நீங்க சம்பாதிக்க முடியும். அந்த பிரின்சிபலை வச்சுட்டு தான் வேற ஏதாவது பக்கம் ஒரு இன்வெஸ்ட் பண்ணி அதை நீங்க பெருசு பண்ண முடியும். அப்போ ரொம்ப சிம்பிளா சொன்னா, அசலை விட்டுறக்கூடாது, அசலை பாதுகாப்பா வச்சுக்கணும், வட்டியும் பாதுகாப்பா வச்சுக்கணும். அப்படின்னு அங்கிருந்து உனக்கு ரெகுலரா ஒரு வருமானம் வருதுன்னா அதையும் நான் பாதுகாக்கணும். ஃபர்ஸ்ட் அசலை பாதுகாக்கணும், ரெண்டாவது இன்ட்ரெஸ்ட் அல்லது குரோத்தை பாதுகாக்கணும். நண்பர்களே, என்னோட கேள்வி, நிறைய பேர்த்துக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இன்சூரன்ஸ் பாலிசி, குறிப்பா ஹெல்த் இன்சூரன்ஸ்ல போட்ட காசு திரும்பி வராது, அதனால நஷ்டம், அந்த வேலை எனக்கு நான் பண்ண மாட்டேன், அது திரும்பி வராதுங்கிறதுனால நீங்க அதை நஷ்டம்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. நான் உங்ககிட்ட பாயிண்ட்டுக்கு வர்றேன். சார், எனி ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி, நீங்க ஒரு பிரின்சிபல் வச்சிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம், அதுல இருந்து வட்டி வருதுன்னு வச்சுக்கலாம், அல்லது பணம் இருக்குது சார் உங்ககிட்ட. எனி ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி வந்தால் என்ன பண்ணுவான் சார் ஒரு மனுஷன்? ஜென்ரலி சர்ப்ளஸ் மணி எடுப்பாங்க, ஏதாவது ஒரு சேமிச்சு வச்சிருப்பாங்க, கொடுத்து வச்சிருப்பாங்க, ஒரு சிட்டு போட்டிருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு வச்சிருப்பாங்க, குருவி சேர்த்த மாதிரின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த பணத்தை எடுத்துருவாங்க. ஹாஸ்பிட்டல் வந்தா ஃபர்ஸ்ட் தோன்றது அங்கதான். ரெண்டாவது பேங்க் எஃப்டில, கோல்டுல, அசெட்ல, ரியல் எஸ்டேட்டா இருக்கும். பேங்க் எஃப்டியில் வச்சிருப்பாங்க, தங்க நகையா வச்சிருப்பாங்க, ஒய்ஃபு கழுத்துல, தங்கச்சியில, குழந்தைகிட்ட, எங்க இருந்தாலும் அந்த தங்கத்தை கொண்டு அடமானம் வைப்பாங்க. மெடிக்கல் எமர்ஜென்சி வந்தால் உங்களுக்கு சாய்ஸே கிடையாது, எனக்கும் சாய்ஸ் கிடையாது, இந்தியாவில் உலகத்தில் இருக்கிற யாருக்குமே சான்ஸ் கிடையாது, கொடுத்தாகணும். அசட்னா என்னங்க? ரியல் எஸ்டேட், 2 சைட் வாங்கி வச்சிருப்பாரு, வீடு வச்சிருப்பாரு, ஒரு தோட்டம் இருக்கும், காடு இருக்கும், இதெல்லாம் விற்பாங்க. வேற வழி இல்லை. மெடிக்கல் எமர்ஜென்சி, உங்களுக்கு எந்த விதமான யோசிக்கிறதுக்கும் சாய்ஸ் கிடையாது. தொழில் ஒரு வாய்ப்பு இருக்கா? 2 வாய்ப்புகள் இருக்கும், 3 வாய்ப்புகள் இருக்கும்.
அல்லது ஒத்தி போடலாம், காலம் தாழ்த்தலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சிக்கு டாக்டர் உங்ககிட்ட 3 நிமிஷம் தான் பேசுவார், அதிகபட்சமா 30 செகண்ட்லேருந்து 3 செகண்ட் தான் சார் பேசுவார். 10 லட்ச ரூபா கட்டினா கட்டித்தாகணும், வேற வழி இல்லை. தட் இஸ் அ பவர் ஆஃப் ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி. சார் சொத்தும் இல்லை, மணியும் இல்லை, பணமும் இல்லை, எஃப்டி கிடையாது, கோல்டு கிடையாது, அசட் இல்லைன்னா கடன் வாங்குவாங்க, பல வட்டிக்கு கடன் வாங்குவாங்க. அப்படி வாங்கினாங்கன்னா அந்த குடும்பம் மீள முடியாது. அப்போ பிரின்சிபல் இருந்தா எடுப்பாங்க, அல்லது அசட் இருந்தா எடுப்பாங்க, இல்லைன்னா கடன் வாங்குவாங்க. ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி வந்தால் இதுதான் பண்ண முடியும். நான் பாயிண்ட்டுக்கு வர்றேன். அதுக்கு முன்னாடி நண்பர்களே, நாங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான லாஜிக்கான விஷயங்கள் நான் வீடியோவில் என்னோட சேனலில் சொல்லிட்டே வரேன். உங்களுக்கு இது மாதிரி லாஜிக்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நம்ம சேனலை. அதே மாதிரி உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட்ல இனி வீடியோ வேணும் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல போடலாம். நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் அதை சொல்ற ட்ரை பண்றோம். இது நல்ல விஷயம், உண்மையாலுமே யூஸ்ஃபுல்லா இருக்குதுன்னா உங்க நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இந்த லிங்கை ஷேர் பண்ணீங்கன்னா மற்றவங்களுக்கும் பயன்படுற மாதிரி இருக்கும். சரி நண்பர்களே, நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி எதுக்கு சார் போகணும்? நான் நல்லா ஹாஸ்பிட்டல் போறதுக்கு வாய்ப்பே இல்லை சார், நான் ஹாஸ்பிட்டலுக்கு இது வரைக்கும் போனதே இல்லை சார், இனிமேட்டும் போக மாட்டேன் சார். நான் உங்களை கான்ஃபிடென்ட்டை நான் உண்மையாலுமே பாராட்டுறேன். பட் சில ஸ்டேட்டஸ்டிக்ஸை நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் உங்களை பயப்படுத்தலை. நான் ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டேன் சார். எஸ், நானும் ஒத்துக்கிறேன், நானும் அப்படி தான் ஆசைப்படுறேன். 2022 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்க வெப்சைட்லேயே கொடுத்துருக்கிறது, நிறைய பொது வழியில் இருக்கு, கூகுள்லேயே கிடைக்குது. ரோடு ஆக்சிடென்ட் இன் இந்தியா 4.61 லட்சம் சாலை விபத்துகள் நடந்திருக்குது 2022 மட்டும். சார் 4.25 லட்சம், கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கு பக்கமா ரோடு ஆக்சிடென்ட். 5 லட்சம் பேர் ரோட்ல அடிபட்டு இருக்காங்க சார் வருஷத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு. அப்போ ரோடு ஆக்சிடென்ட் கேன் ஹேப்பன் எனிவேர், எனி டைம், எனி பர்சனுக்கு நடக்கும். நான் ஸ்டேட்டஸ் வச்சு தான் பேசுறேன். கேன்சர் பேஷண்ட் வருஷத்துக்கு எவ்வளவு தெரியுங்களா? 2022 மட்டும் 14.25 லட்சம் பேர் கேன்சர் வந்திருக்காங்க, புதிதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுவும் அப்படித்தான், பொது வழியில் இருக்கு, பப்ளிக்ல அவைலபிள், சர்ச் பண்ணி பாருங்க. 2022 மட்டும் கேன்சர் பேஷண்ட்டுக்கு இந்தியாவில் புதுசாக கண்டுபிடிச்சவங்க 14.5 லட்சம் பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க சார். கிட்னி ஃபெயிலியர் இன் இந்தியா 13 லட்சம் பேர்த்துக்கு புதிதாக கண்டறியப்பட்டிருக்கிறது 2022. நண்பர்களே, இது எல்லாமே நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்ல. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னா கரெக்ட் தலைவரே, நல்லதா, நானும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இத்தனை பேர் இருக்காங்க, இதுல நம்ம ஒருத்தராய் இருந்தால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்படி இருந்தா என்னோட சொத்து எங்க போகும், என்னோட சேமிப்பு எங்க போகும், நான் எங்க கடன் வாங்குவேன்? இதுதான் பாயிண்ட் நண்பர்களே. மருத்துவமனை செலவு இப்ப எப்படி இருக்கு தெரியுங்களா? இந்தியாவில் இன்ஃபிளேஷன், மெடிக்கல் இன்ஃபிளேஷன் எவ்வளவு போயிட்டு இருக்கு தெரியுமா? ஹார்ட் டிசீஸ் வந்தா 3-5 லட்ச ரூபா வரைக்கும் செலவாகுது. சாதாரண மருத்துவமனையில கூட, ஹாஸ்பிட்டல்ல கூட 3 லட்ச ரூபா பில் பண்றாங்க. கிட்னி ஃபெயிலியர்னா 5 to 20 lakhs வரைக்கும் செலவாகுது. கேன்சர்னா 10-25 லட்சம் வரைக்கும் இன்னைக்கு செலவாகுது. நண்பர்களே, ஹாஸ்பிட்டலுக்கு போனா இந்த செலவு காஸ்ட்லியா இல்லையா, ஏன் இதுக்கு செலவு பண்றாங்க, இவ்வளவு பில் வரணுமா அப்படின்னு நீங்க கேட்க முடியாது. ஏன்னா சாய்ஸ் உங்ககிட்ட இல்லை, அது மருத்துவமனையில மட்டும்தான் இருக்கு. அவங்க கேட்கற காசை நாம கொடுத்து தான் தீரணும். நான் பாயிண்ட்டுக்கு வர்றேன். ஃபைனலி ஐ எம் குட் ஹெல்த்னு சொல்றவங்க இருக்காங்க சார். எனக்கு எந்த பேட் ஹேபிட்டுமே கிடையாது சார். நான் ஸ்மோக் பண்றதில்ல சார், ட்ரிங்க் யூஸ் பண்ண மாட்டேன் சார், கரெக்டான டைமுக்கு சாப்பிடுவேன் சார், யோகாவில் போகிறேன் சார், அதாவது வெல்னஸ் ப்ரோக்ராம் எல்லாமே நான் பண்ணுறேன் சார், எனக்கு எந்த பேட் ஹேபிட்டுமே கிடையாது சார் அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் நான் அதுக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கொடுக்குறேன். நீங்களே உங்கள் மனசு கேட்டுங்க. ஆக்சிடென்ட் ஃபார் ஆல் சார். ரோடில் விபத்து நடக்குது, வீட்டில் ஸ்லிப்பாகி உலகிறாங்க, வேலை செய்கிற இடத்துல ஒரு அடிபடுது, கரண்ட் ஷாக் அடிக்குது, பாம்பு கடிக்குது, நாய் கடிக்குது. இதுக்கெல்லாம் பேட் ஹேபிட்டுக்கும் உங்களுடைய நல்ல உடல் நலத்துக்கும் சம்பந்தம் இல்லை. கோவிட் எஃபெக்ட் எவ்வளவு பேர்த்த அஃபெக்ட் பண்ணுச்சு தெரியுங்களா? 4.5 கோடி பேர்த்த காலி பண்ணிச்சு. நண்பர்களே, கோவிட் டைம்ல நல்லவன், கெட்டவன், கெட்ட பழக்கம் இருக்கிறவன், இல்லாதவன், குழந்தைங்க, பெரியவங்க எல்லாத்தையும் பிடிச்சது. குறிப்பா சொல்ல போனா எந்த விதமான கோமார்பிட், எந்த விதமான பேட் ஹேபிட், எந்த விதமான சோசியல் பழக்கங்களும் இல்லாதவங்களை அதிகமா பண்ணிருக்கு. கோவிட் எஃபெக்ட் பண்ணிச்சு 4.5 கோடி பேர்த்த. கோவிட் டெத்ல 5 லட்சம் பேர் இறந்திருக்காங்க. கேன்சர் அஃபெக்டட் சில்ட்ரன் அண்ட் உமன். இது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். சமீபத்தில் குழந்தைங்களும் பெண்களும் அதிகமான கேன்சரால் பாதிக்கப்படுறாங்க. அந்த குழந்தை ஸ்மோக் பண்ணுதான், ட்ரிங்க் அடிக்குதான், இல்லை கெட்ட பழக்கம் பண்ணிட்டு இருக்கா, எதுவும் கிடையாது. பெண்கள் 99% பேர் ட்ரிங்கர்ஸ் கிடையாது, ஸ்மோக்கர்ஸ் கிடையாது இந்தியாவில். ஆனால் அவங்களுக்கும் கேன்சர் வருது.
அப்போ உங்களுடைய நல்ல ஹெல்த், நல்ல பழக்க வழக்கங்கள் நோய் வராமல் இருக்கும் அப்படிங்கறக்கான வாய்ப்புகளும் குறைவு. நண்பர்களே, அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அசெட் ப்ரொடெக்ஷன் இஸ் பெட்டர் தேன் கிரியேஷன்ங்கிறான். சார், உங்க சொத்தை நீங்க சேர்த்துறத விட இருக்கிறத பாதுகாக்கிறது பெஸ்ட். 5 கோடி சம்பாதிக்கலாம், 50 லட்சம் சம்பாதிக்கலாம், 10 லட்சம் சம்பாதிக்கலாம், 20 லட்சம் சம்பாதிக்கலாம். ஆனா உங்க கிட்ட இருக்கிற 25 லட்சத்துவோ 50 லட்சத்துவோ நீங்க பாதுகாக்கிறதா புத்திசாலித்தனமான வேலை. நண்பர்களே, அதைத்தான் நாங்க சொல்றோம். இன்சூரன்ஸ்க்கு நீங்க ஒரு 30,000 ரூபாய் கட்டுறீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ்க்குனா, அது என்ன பண்ணுனா, மெடிக்கல் எமர்ஜென்சி வந்தா அந்த 5 லட்சத்துவோ 10 லட்சத்துவோ கை வைக்காம பாத்துக்கும். ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வருது, நீங்க பேங்க்ல போட்டு வச்சிருக்கீங்க. எதுக்கு போட்டு வச்சிருப்பீங்க? எதிர்காலத்துக்கு போட்டு வச்சிருப்பீங்க, பையனோட படிப்புக்கு போட்டு வச்சிருப்பீங்க, உங்க பென்ஷனுக்கு போட்டு வச்சிருப்பீங்க, வீடு வாங்கலான்னு போட்டு வச்சிருப்பீங்க, கார் வாங்கலான்னு போட்டு வச்சிருப்பீங்க, கடன் கட்டலான்னு போட்டு வச்சிருப்பீங்க, சேர்த்து வச்சிருப்பீங்க, கல்யாணத்துக்கு கொடுக்கலாம்னு நகை வச்சிருப்பீங்க, பையனுக்கும் பிள்ளைக்கும் வீடு கட்டலாம்னு சொல்லி சைட் சேர்த்து வச்சிருப்பீங்க. உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அசட் போயிரும். அந்த அசட்டை காப்பாத்தணும்னா 30,000 ரூபாய் பிரீமியம் கட்டுங்க. 30 லட்சம் ரூபாய் சொத்தை அது பாதுகாத்து கொடுத்துரும். இப்ப சொல்லுங்க, இந்த 30,000 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்றது என்ன? உங்களுடைய செலவில்ல. அந்த 30 லட்சம் ரூபாய் சொத்தை காப்பாத்துறதுக்கு நீங்க கொடுக்கிற இன்வெஸ்ட்மெண்ட். மறுபடியும் சொல்ற நண்பர்களே, 30 லட்சம் ரூபாய் சொத்தை நீங்க காப்பாற்றணும்னா 30,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க. 30,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த 30,000 தான் போகும். ஆனா அந்த 30 லட்சம் போகாது. 30,000 ரூபாய் கணக்கு பார்த்து அதை செலவுன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா 30 லட்சம் ரூபாய் சொத்து உங்ககிட்ட இருந்து போயிடும். இன்னொரு கொஸ்டின் நிறைய பேர் கேட்பாங்க, சார் நான் இந்த பிரீமியத்தெல்லாம் வருஷம் 30,000 ரூபாய் கட்டுறதுக்கு பதிலாக 10 வருஷம் சேர்த்து வைக்கிறேன் சார், 3 லட்சம் நான் தான் சேர்த்து வச்சுக்கிறேன் சார், நான் கிளைம் எடுத்து கொடுத்துட்டு போயிடுறேன் சார், இதுல என்ன சார் இருக்குது, கிளைம் வரலைன்னு எனக்கு லாபம் தான் நம்பாங்க. நண்பர்களே, இது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான பதில் அல்லது தவறான கேள்வின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு கிரானிக் டிசீசஸ் நிறைய வருதுங்க. கிரானிக் டிசீஸ்னா வாழும் நோய்கள். ஒரு தடவை அந்த வியாதி வந்துட்டா மறுபடியும் குறைஞ்ச ஒரு 15 வருஷத்துக்கு இருக்கும், 20 வருஷத்துக்கு இருக்கும், 10 வருஷத்துக்கு இருக்கும், 5 வருஷத்துக்கு இருக்கும். அது மாதிரி டிசீஸ் வந்தா ஒவ்வொரு வருஷமும் நீங்க அந்த 3 லட்சம் கொடுப்பீங்களா? நீங்க லாஜிக்கா கேட்குறீங்க. ஆமா, 30,000 ரூபாய் கட்டினா 10 வருஷத்துக்கு கட்டுறீங்க. நீங்க பணம் கட்டாம இருந்தீங்கன்னா மெடிக்ளைம் பாலிசிக்கு 3 லட்சம் உங்க கிட்ட இருக்கும், வட்டி ஒரு 2 லட்சம், இதுக்கு 5 லட்சம் உங்க பேங்க்ல இருக்கும். சரி, 11வது வருஷம் ஒரு கிளைம் வருது, ஒரு மேஜர் கிளைம். சரி, அந்த 11 லட்சத்துக்கு 5 லட்சத்துக்கு கொடுத்துட்டீங்க. அடுத்த வருஷமும் இன்னொரு கிளைம் வராதுங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? அடுத்த வருஷம் கேப் இருக்கு, அது இன்டர்வலா? இல்ல. நிறைய வியாதிகள் பிபி அண்ட் டயபெட்டிக் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். ஒரு தடவை வந்துட்டா 15 வருஷம் 20 வருஷம் சாகு வரைக்கும் இருக்கும். வருடம் செலவு வைக்கும். என்ன பண்ணுவீங்க? கேன்சர், கிட்னி ஃபெயிலியர்லாம் குறைஞ்சது ஒரு 5 வருஷம் ட்ரீட் பண்றாங்க. உயிரோடு இருந்தாங்கன்னா 5 வருஷம் ட்ரீட் பண்றாங்க. வருஷத்துக்கு 10 லட்சம் செலவு பண்ணுவாங்க. 50 லட்சம் வருஷம் கொடுப்பீங்களா? இல்லை. கிரானிக் டிசீஸ் வந்துச்சுன்னா தொடர்ச்சியா செலவு பண்ணிட்டு இருக்கலாம். மெடிக்ளைம் பாலிசி போட்டிருந்தீங்கன்னா தொடர்ச்சியா நீங்க கிளைம் வாங்கலாம், ஒவ்வொரு வருஷமும் சாகு வரைக்கும். ஆக்சிடென்ட், டிசபிலிட்டி, சார் ஆக்சிடென்ட் ஆகுது, உடல் ஊனமாகுது, அடுத்த 10 வருஷத்துக்கு ஒரு வேலைக்கே போக முடியாது. நீங்க உங்க சேமிப்பு எல்லாம் எடுத்து செலவு பண்ணிட்டீங்கன்னா அடுத்து எங்க போவீங்க? இதெல்லாம் தான் நண்பர்களே முடிவு பண்ணி, இன்சூரன்ஸ் இஸ் நாட் இன்வெஸ்ட்மெண்ட். அது இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தா தான் நாங்கள் லாபமா நஷ்டமா? இன்சூரன்ஸ் இஸ் எ இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொடெக்டர். நீங்க என்ன இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்கீங்களோ, பணம் வச்சிருக்கீங்களோ, நகை வச்சிருக்கீங்களோ, வீடு வச்சிருக்கீங்களோ, வாசல் வச்சிருக்கீங்களோ, சைட் வச்சிருக்கீங்களோ, அல்லது ஒரு கேஷ் அண்ட் கேரியில் வச்சிருக்கீங்களோ, அதை எல்லாமே காப்பாற்றுற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அது நேரடி இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. அதனால இன்வெஸ்ட்மெண்ட் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ்ல பண்றது தயவு செஞ்சு நஷ்டம்னு நினைக்காதீங்க. அது ஒரு ப்ரொடெக்டர். ஹெல்மெட் மாற ஹெல்மெட் விபத்து நடக்காம தடுக்காதுங்க. விபத்து நடந்துட்டா உங்களை அந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றும். ஓகே நண்பர்களே, நம்ம சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.